Allahu 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 Allah Allahu 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 Allah. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqanil majid. A'udhu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. قال النبي صلى الله عليه وسلم يغتنم خمسا قبل خمس: شبابك قبل هرمك، غناءك قبل فقرك، صحتك قبل سقمك، فراغك قبل شغلك، حياتك قبل موتك. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பினிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரஜபு மாதம் தொடங்கி முதல் வாரத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் இந்த ரஜபையும் ஷாபானையும் பரக்கத் பொருந்திய மாதமாக நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு நல்ல மாற்றங்களுக்கு அல்லாஹ் இந்த மாதத்தை காரணமாக ஆக்கி அருள் புரிவானாக. ரமதானுடைய மாதத்தை அனுபவிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அமல்கள் செய்வதற்காக அல்லாஹ் நமக்கு அருளிய மாதம் இந்த மாதம். இதை அடுத்துள்ள மாதம். காரணம், பள்ளியோட தொடர்பில்லாதவர்கள் கூட இந்த மாதங்கள் வந்துவிட்டால் தங்களது தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். திடுதிப்பென ரமதானுடைய மாதத்திலே வர ஆரம்பித்தால் அதைவிட கொஞ்சம் முன்கூட்டியே 2 மாதங்களாக நாம் சென்று அனைவருடைய பார்வையிலையும் பட்டு முக்மின்களுடைய துஆக்களை பெற்று பள்ளி தொடர்புடையவர்களாக ஆகிவிட வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு பலரும் பள்ளியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அழகான மாதம் தான் ரஜபு மாதம். அப்படி ரஜபு மாதத்திலே வர ஆரம்பித்து ஷாபான் மாதத்திலே அதிகமான ஈடுபாடு கொண்டு பிறகு ரமதானுடைய மாதத்திலே முழுக்க பள்ளியோடு தங்கியிருப்பவர்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே இது அல்லாஹ்வின் தேர்ந்தெடுப்பு தான். அவர்களை நாம் இப்படி சொல்ல முடியாது. பல மாதங்கள் பள்ளிக்கு வராதவர், ஆனால் இது போன்ற மாதங்களிலே அவர் பள்ளியோடு தொடர்புடையவராக ஆகிவிடுகிறார், மீண்டும் காணாமல் போய் விடுகிறார் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். இல்லை, இது அல்லாஹ்வின் தேர்ந்தெடுப்பு. அல்லாஹ் நாடக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தியவர்களிலே சேர்க்கிறார். எனவே அவர்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தொடர்ச்சியாக பள்ளியோட தொடர்புடையவர்கள், அவர்களுடைய அந்தஸ்திலே அவர்கள் உயர்ந்தவர்கள் தான். ஆனால் பாராமுகமாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து பரிசுத்தப்படுத்துகிறான் என்றால் அது பெரும் பாக்கியம் அல்லவா? எனவே தான் இது போன்ற மாதங்கள் மீண்டும் அடுத்த வருடம் நமக்கு கிடைக்குமா? அடுத்த ரஜபு நமக்கு கிடைக்குமா? அடுத்த ஷாபான் நமக்கு கிடைக்குமா? அடுத்த ரமதான் நமக்கு கிடைக்குமா? யாருக்கு என்ன தெரியும் பெரியவர்களே? எவதனிம் ஹம்சன் கபல ஹம்சி, 5 வருவதற்கு முன்பாக
5ஐ நீங்கள் பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனது வாழ்க்கையிலே எந்த கேரண்டியும் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நமது சொத்துகள், செல்வங்கள், நம்முடைய பிரஸ்டீஜ், நமக்கு இருக்கக்கூடிய கௌரவம், கண்ணியம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய தௌலத்துகள், நியமத்துகள் எல்லாமே கண்ணை மூடிய மாத்திரத்தில் மறைந்து போகும். இன்னும் சில நேரத்தில் நாம் இப்படியும் பார்க்கலாம். பல மாதங்கள், பல வருடங்கள் ஹயாத்தோடு இருக்கவே ஹயாத்து மட்டும்தான் போகாமல் இருக்குமே தவிர மற்ற அனைத்தும் போய்விடும். மற்ற அனைத்தும் அவரிடமிருந்து விடை பெற்றுவிடும். எதையுமே அனுபவிக்க முடியாத நிலையிலே ஹயாத் மட்டும் பாக்கியாக நினைத்து பார்க்கிறோம். இதையெல்லாம் ஒரு கணம் நாம் நினைக்கிற போது இந்த உலகம் ஒன்றுமே இல்லை, நாம் வாழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல. இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கைக்காக நாம் வந்தவர்கள். நாம் இங்கே தங்குவதற்காக வந்தவர்கள் அல்ல என்பதை ஒவ்வொரு கணமும் நாம் நினைத்தவர்களாக இருக்க வேண்டும். யவத்தனியும் ஹம்சன் கபுல ஹம்சின், 5 நிகழ்வுகள் நிகழ்வதற்கு முன்பாக 5 நிகழ்வுகள் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். அதை நீங்கள் பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள். அதை நீங்கள் வீணாக்கி விட்டால் மீண்டும் கிடைக்காது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 5 என்ன? ஷபாபக்க கபுல ஹரமிக்க, பின்னால் உங்களுக்கு வயோதிகம் வரத்தான் செய்யும். இடுப்பில் வலி வரும், மூட்டுகளிலே வலி வரும், ருக்கு செய்ய முடியாது, சஜ்தா செய்ய முடியாது, நீங்கள் எழுந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது என்கிற அளவுக்கு வயோதிகம் வரும். யார் சொல்வது? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து சொல்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் நல்ல நிலையில் இருக்கிறீர்கள், வாலிபமாக இருக்கிறீர்கள். அந்த வாலிபத்தை நீங்கள் வீணடித்து விட்டால் மீண்டும் வாலிபம் வராது. வயோதிகம் வருவதற்கு முன்பாக வாலிபத்தை நீங்கள் பொக்கிஷமாக கருதுங்கள் என்கிறார்கள். சரி, நான் பொக்கிஷமாக கருதினேன் வாலிபத்தை. நான் அமல்கள் பலதையும் மிகச்சரியாக சீராக செய்தேன். தொழுகையிலே ஈடுபட்டேன், இபாதத்துகளிலே ஈடுபட்டேன், திக்ரிலே ஈடுபட்டேன், குர்ஆன் திலாவத்திலே ஈடுபட்டேன். வாலிபத்தை நான் வீணாக்கவில்லை ரப்பே என்று ஒருவர் சொன்னால் அவருக்கு என்ன கிஃப்ட்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், வயோதிகத்தில் அவர் ஓத முடியாதவராக இருந்தால் ஓதியவராக எழுதப்படும். வயோதிகத்தில் அவர் தொழ முடியாதவராக இருந்தால் அவர் மிகவும் தொழுகையை சீராக தொழுது கொண்டிருக்கிறார், தொழுது கொண்டிருக்கிற நன்மையை எழுதப்படும். அமல் செய்ய முடியாமல் போனால் அந்த வாலிபத்தில் செய்த அமலுக்காக வயோதிகத்திலும் அமல் செய்ததாக எழுதப்படும் என்றால் வாலிபம் எவ்வளவு முக்கியமானது. இதைத்தான் நபியவர்கள் அடுத்து சொல்லுகிறார்கள், ஷபாபக்க கபுல ஹரமிக்க. பிறகு சொன்னார்கள், தினாஅக்க கபுல ஃபக்ரிக்க. இப்பொழுது நீங்கள் நல்ல செல்வ நிலையில் இருக்கிறீர்கள். இந்த செல்வ நிலை தொடர்ச்சியாக நீடிக்குமா இல்லையா என்பது உங்களுக்கே தெரியாது. படைத்த ரப்புக்கு தான் தெரியும். காரணம் தந்தவன் அவன்தான். எனவே மீண்டும் ஏழ்மை நிலை உண்டாகலாம், கஷ்டம் உண்டாகலாம், நெருக்கடி நிலை ஏற்படலாம். அல்லாஹ் உங்களுக்கு செல்வ நிலையை தந்திருக்கிறான். இந்த நிலையிலே நீங்கள் எவ்வளவு சேர்க்க முடியுமோ மறுமையினுடைய அந்த பேங்கிலே நீங்கள் அனுப்பிக் கொண்டே இருங்கள். தர்மம் செய்யுங்கள், தானங்கள் செய்யுங்கள், நல்லோர்களுக்கு உதவுங்கள், ஏழை மாலைகளுக்கு நீங்கள் உதவுங்கள், பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்து உதவுங்கள், உடை கொடுத்து உதவுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய நன்மைகள் அங்கே சேர்க்கப்பட்டு விடும். பிறகு ஒரு கால் அல்லாஹ்வின் நாட்ட பிரகாரம் உங்களுடைய நிலை இந்த நிலையிலிருந்து மாறுபட்டாலும் கூட உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. காரணம், என்ன அனுப்பி வைக்க வேண்டுமோ நீங்கள் அதை அனுப்பி விட்டீர்கள். யார் ரசூலல்லாஹ், எனக்கு மரணம் என்றாலே பயமாக இருக்கிறது என்றார். ஒரு சஹாபி வந்து கேட்டார், நமக்காக கேட்டது ஒன்றே இருக்கிறது, மரணம் என்றாலே பயமாக இருக்கிறது என்றார். நபி அவர்கள் கேட்டார்கள், காசு பணம் வைத்திருக்கிறாயா என்றார்கள். சொத்துகள் ஏதாவது இருக்கிறதா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், காசு பணம் வச்சிருக்கிறேன், சொத்து சுகமெல்லாம் இருக்கு, வீடு வாசல்லாம் இருக்கு, பேரம் பேத்திலாம் இருக்காங்க, நல்ல தடபுடலா வாழ்க. நீங்கள் அதையெல்லாம் தர்மம் செய்யுங்கள், மரணிக்கலாம் என்கிற எண்ணம் வந்து விடும். நீங்கள் அதையெல்லாம் நன்மையான காரியங்களிலே பயன்படுத்துங்கள். நீங்கள் அங்கே இந்த பணத்தை எல்லாம் அனுப்பி வையுங்கள்.
பிறகு பணம் எங்கே இருக்கிறதோ அங்கே போக வேண்டும் என்கிற ஆசை வந்துவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் செல்வ நிலை என்பது அல்லாஹ் நமக்கு தருகின்ற கிஃப்ட். அந்த நிலையை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். உங்களுக்கு முடிந்த மட்டிலும் நன்மையான காரியங்களை, அந்த பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்து உங்களுக்கான நன்மையை சேமித்து விடுங்கள். பிறகு அங்கே செல்வது லேசாகிவிடும். பிறகு நிலைகள் மாறலாம், சூழல் மாறலாம். மாறினாலும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு மூன்றாவதாக சொன்னார்கள், ஃபராகக கபல ஷுகுலிக, அல்லாஹ் உங்களுக்கு ஃபராகை தந்திருக்கிறான். இப்பொழுது நீங்கள் நினைத்தால் தொழுது கொள்ளலாம், இபாதத் செய்து கொள்ளலாம், திக்ர் செய்து கொள்ளலாம், திலாவத் செய்து கொள்ளலாம். இதற்கான வக்தையும் இதற்கான மோகா, இதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இதற்கு பெயர் என்ன? ஃபராக். இன்னொரு நேரம் வரலாம், வேலை 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 என்று வேலையிலே சிக்கொண்டு தவிக்கலாம். ஒரு சுபஹானல்லாஹ் சொல்வதற்கு கூட நேரம் இல்லாமல் போகலாம். 2 ரக்காத்தை கூட தொழுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம். இப்பொழுது வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பு எப்பொழுதும் கிடைக்காது. வாய்ப்பு என்பது ரப்பு தருகின்ற நியாமத்துகளிலே உள்ளது. எனவே இதை நீங்கள் வீணடித்து விட்டால் பிறகு வாய்ப்பு இல்லாமல் போகலாம். இப்பொழுது நேரம் கிடைக்கிறது, ஃப்ரீயாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், செல்வ நிலையிலே இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம். இவைகள் எல்லாம் வாய்ப்புகள். இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீர்கள். பிறகு வாய்ப்பு இல்லாமல் போகும் காலம் வரலாம், அல்லது காலமே இல்லாமல் போகலாம். அப்படி ஒரு கால் ஏற்பட்டாலும் நீங்கள் எந்த வருத்தமும் பட தேவையில்லை. காரணம், வாய்ப்புகளை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள். எனவே கவலைப்பட வேண்டிய அவசியம். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், சிஹத்தக கபல சுத்துமிக்க, ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். இந்த ஆரோக்கிய நிலை இருக்கிறதே, ஆரோக்கியம் மிக மிக உயர்ந்த நியமத் பெரியவர்களே. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக பிரபலியமான சொல் இருக்கிறது, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் பலதையும் கேட்கிறேன். ஒரு கால் நீ அடியானாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே நீ என்ன கேட்பாய்? மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி யாரும் கேட்டதில்லை. மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமும் கேட்ட மாதிரியும் எந்த கௌமும் கேட்டதில்லை. மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், நான் உன்னிடத்தில் அடியானாக இருந்து பலதையும் கேட்கிறேன். நீ ஒரு கால் அடியானாக இருந்தால், ஒரு கற்பனையிலே ஒரு கால், நீ என்ன கேட்பாய் என்று கேட்டபோது, நான் ஆரோக்கியத்தை தவிர எதையுமே கேட்க மாட்டேன். அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், என்னிடத்தில் எதையும் கேட்பதை விட ஆரோக்கியத்தை கேள். அந்த ஆரோக்கியத்துக்குள்ளே அந்தஸ்து உள்ளே இருக்கிறது, அந்த ஆரோக்கியத்துக்குள்ளே செல்வ நிலை இருக்கிறது, அந்த ஆரோக்கியத்துக்குள்ளே கௌரவம் இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, சிறந்த வாழ்க்கை ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்பது இவ்வளவும் இருந்தால் தான் உண்டாகும். நீ ஆரோக்கியத்தை கேட்டால் அனைத்துமே கிடைத்து விடும். நீ அனைத்தையும் கேட்கிறாய், ஆரோக்கியத்தை கேட்பதே இல்லையே. ஆரோக்கியம் என்பது எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? நான் கேட்பதாக இருந்தால் அதைத்தான் கேட்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் அந்த ஆரோக்கியத்தை நமக்கு தந்திருக்கிற போது அதை பற்றிய கவலையே நமக்கு இருப்பதில்லை. திடீர்னு ஆரோக்கியத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டால், திடீர்னு கண் மங்கலாகிறது, திடீர்னு என்னவோ ஒரு மாதிரி மயக்கமா வருது, திடீர்னு நரம்புகள்லாம் லைட்டா இழுக்குது, திடீர்னு என்னால் நடக்க முடியாம போகுது, திடீர்னு குதிங்கால் வலிக்குது. மனிதனுக்கு இப்படியெல்லாம் சமிச்சை அல்லாஹ் தருவான். இதற்கு மேலாவது நீ சிந்திக்கிறாயா என்று நம்மை பார்ப்பான், சோதிப்பான். ஆரோக்கியத்திலே மாற்றம் ஏற்படுகிற நேரத்தில் எவ்வளவு தவிப்பு ஏற்படுகிறது. அப்படி என்றால் ஆரோக்கியம் எவ்வளவு உயர்ந்தது. சலுல்லாஹல் அஃப்வ வல் ஆஃபியா, நபி அவர்கள் சொன்னார், சலுல்லாஹல் அஃப்வ வல் ஆஃபியா. இந்த ரெண்டுக்கு முக்கியத்துவம் தாங்க சொன்னார். அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க, காரணம் குற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இரண்டாவது ஆரோக்கியத்தை கேளுங்க, அதுலதான் சலாமத்து இருக்கு. எந்த ஒரு மனிதன் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியிலே அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆகிரா என்று 3 தடவை ஓதிக்கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் பெரிய பெரிய 4 நோய்களிலிருந்து பாதுகாப்பை தருவான். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா. ஒரு நோய், மிகப்பெரிய நோய், அந்த நோயிலே மரணித்தார் என்று ஒரு நோயை அல்லாஹ் தரமாட்டான்.
பிறகு இந்த 2 கண்களும் மரணிக்கின்ற வரை பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கண்ணிலே திரை விழுந்தது, புரை விழுந்தது, கண் தெரிய மறுக்கிறது, திடீரென கண்ணே தெரியாமல் போனது. இந்த நிலையில அல்லாஹ் பாதுகாப்பான். மூட்டுகளிலே மாற்றங்கள் ஏற்படுவது, மூட்டுகளிலே அதனுடைய இயக்கங்களில் மாற்றம் ஏற்படுவது, அதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். பிறகு 4வது தோளிலே மாற்றங்கள் ஏற்படுவது, தோளிலே அது குஷ்டங்களாக அல்லது வெண்மை ஏற்படுவது அல்லது கருங்குஷ்டம் ஏற்படுவது, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட பெரிய 4 நோய்களிலிருந்து அல்லாஹ் விடுதலை தருகிறான் என்றால் அந்த துஆவை நாம் விடலாமா? அனைவருடைய உள்ளத்திலேயும் வருகிறது, இன்றிலிருந்து இந்த துஆவை நாம் விடக்கூடாது என்று. ஆனால் அந்த துஆவை ஓதுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய, அந்த துஆவை தொடர்ச்சியாக ஓதுவதற்கு சாதாரண துஆ தானே, இவ்வளவுதானா, வாங்க சொல்லிட்டா ஓதிடணும் அவ்வளவுதானே என்று தோன்றும். ஆனால் அந்த அமலை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது, வாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியிலே ஓதிக்கொள்ளுங்கள் என்கிற காரணத்தால் நீங்கள் அதற்கென ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டாம். வாங்கை நீங்கள் கேட்கின்ற பாக்கியம் பெறக்கூடியவர்களாக ஆகுங்கள். அந்த பாங்கை யாருக்கெல்லாம் கேட்க வைப்பான்? தொழுகையின் பக்கம் சிந்தனை இருந்து கொண்டே இருப்பவர்களுக்குத்தான் பாங்கை கேட்கும் பாக்கியம் தருவான். அந்த பாங்கை கேட்கும் பாக்கியம் பெற்றவர்கள் பாங்கு துஆவை நிச்சயம் ஓதுவார்கள். பாங்கு துஆவை ஓதிய மாத்திரத்தில் கூடவே சேர்ந்து ரதீத்து பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா என்று ஓதிவிட்டு உடனே இந்த துஆவையும் சேர்த்து ஓதிட வேண்டும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা என்ற துஆவையும் ஓதும் வழக்கத்திலே நாம் கொண்டு வந்து விட்டால் அந்த ஆரோக்கியமான காலங்கள் நல்ல அமல்களிலே கழிந்திடும். அந்த ஆரோக்கியங்கள் வீணாக கிடையாது. ஏனென்றால் ஆரோக்கியத்துக்கு பிறகு அல்லாஹ் எதை வைத்திருக்கிறான்? எவ்வளவு திடகாத்திரமான மனிதனாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு துவண்டு போவான். எவ்வளவு திடகாத்திரமான மனிதனாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாடி நரம்புகள் தளர்ந்து விடுவது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. நிச்சயமாக அந்த மாற்றம் ஏற்படும். அந்த நேரத்திலே கவலைப்படுவதை விட ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்திலே அமல்கள் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5வதாக நபி அவர்கள் சொன்னார்கள், ஹயாத்தக்க கபல மௌத்திக்க, மௌத்து வந்தே தீரும். அதுவும் எப்ப வருதுன்னு தெரியாது, எங்க வச்சு வரும்னு தெரியாது, அது எப்படி வரும்னு தெரியாது. எப்படிப்பட்ட ஒரு சூழல் பார்த்தீங்களா? அல்லாஹ் மரணத்தை எப்படி வைத்திருக்கிறார்? அது எங்கே வரும், எப்படி வரும், எப்பொழுது வரும், எந்த நிலையில் வரும், யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நிச்சயம் வந்தே தீரும், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது வருவது புதிராக அல்லாஹ் வைத்திருக்கிறான், புரியாத புதிராக வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மரணம் நிச்சயம் வரும் என்று நம்பிய நீ ஹயாத்தை ஏன் வீணாக்குகிறாய்? அந்த ஹயாத் மீண்டும் கிடைக்குமா? கிடைக்காது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், मुझे जीने की कोई ख्वाहिश ही नहीं जिंदगी में इस दुनिया में जीने की ख्वाहिश ही नहीं. இந்த உலகத்துல வாழணும்னு எனக்கு ஆசையே இல்ல. ஆனா कुछ सजदा कर लेंगे ख्वाहिश है, कुछ सजदा कर लेंगे ख्वाहिश है. கொஞ்சம் சஜ்தா செஞ்சுக்கலாமேன்னு ஆசைக்கிறேன், அதனால நான் வாழலாம்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், அதுக்கு தான் பாக்குறேன். பையனை கொஞ்சம் படிக்க வச்சு வேலைக்கு சேர்த்துட்டோம்னா அப்புறம் என்ன கிடக்கு, எல்லாம் கூப்பிட்டா போயிட வேண்டியதான். இன்னும் சொல்றோம் பேரம்பேத்தி, இந்த கொஞ்ச நாள்ல பேரம்பேத்தியை பார்த்துட்டேன்னா அப்புறம் ஒன்னும் வேலை இல்லைங்க, எல்லாம் கூப்பிட்டா போய்க்க வேண்டியதாங்க. மனிதன் இப்படி ஆசைக்கிறான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், जिंदगी जीने के लिए नहीं है, मरने के लिए ही है. लेकिन मैं ख्वाहिश करता हूँ कुछ सजदा कर लूं, கொஞ்சம் சஜ்தாக்களை செஞ்சுக்கலாமேன்னு ஆசைக்கிறேன். மரணிச்சுட்டா சஜ்தா செய்யறதுக்கு கூட அனுமதி இல்லையே, வாய்ப்பே இல்லையே. அதனால இந்த ஹயாத்தை நான் நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. சஜ்தா செய்யும் இடமாக இருக்கிற காரணத்தால் நபி அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா. இந்த உலகம் இருக்கிறதே மறு உலகத்தின் விளை நிலம். இங்க வச்சுதான் அதை செய்ய முடியும், வேற எங்கேயும் செய்ய முடியாது. கண்ணை மூடிட்டா முடிஞ்சிச்சு. அமல்களின் உலகம் முடித்து விட்டது. இனி அதற்கான
பிரதிபலிப்பும் அதற்கான பலாபலனும் அதற்கான கூலியும் தரப்படுகின்ற அந்த இடத்தை நோக்கி நாம் சஃபர் செய்ய போகிறோம். அப்படி என்றால் இந்த உலகம் என்ன உலகம்? ஃபரீதுத்தீன் அத்தார் ரஹ்மத்துல்லாஹ் அத்தர் வியாபாரி. அந்த நேரத்தில் அவர்கள் இவ்வளவு பெரிய மனிதனாக இல்லை, அத்தர் கடை வைத்திருந்தார். ஃபரீதுத்தீன் அத்தார், அதை வைத்தே அவர்களது பெயர் பிரபலியமாகிவிட்டது. அத்தர் கடை. அங்கே வந்தார் ஒருவர். அவர் தர்வேஷ், வழிபோக்கராக இருந்தார். ஒரு ஜோல்னா பை, வேற ஒண்ணும் இல்லை, ஒரு பை ஒன்று மாட்டிருந்தார். வந்தவர் இப்படியே கடையை பார்த்துட்டு சொன்னாரு, உங்க உசுரை வாங்குறது ரொம்ப கஷ்டங்க, இஸ்ராயலுக்கு உங்க உயிரை வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார். ஃபரீதுத்தீன் அத்தார் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, ஏன் உங்க உயிர் மட்டும் ரொம்ப லேசா? எனக்கு என்னங்க துண்டை வச்சு படுத்தா இங்கேயே கூட ரூபு போயிடும், ஆனா உங்க உயிரை வாங்குறது ரொம்ப கஷ்டம். எதை வச்சுங்க சொல்றீங்க அப்படி கேட்டதுக்கு, உங்க உயிர் உங்கள்கிட்ட மட்டும் இல்லைங்க, இங்க நூற்றுக்கணக்கான பாட்டல் நீங்க அத்தனை நிரப்பி வச்சிருக்கீங்க, ஒவ்வொரு பாட்டலுக்குள்ளேயும் உங்க உயிர் இருக்குதுங்க. அதனால வர்றவர் ரூஹ வாங்குறதா அத்தனை பாட்டல் இருக்கிற ரூகையும் வாங்கி அப்புறம் உங்க ரூஹ வாங்கி பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாருங்க. யார் சொன்ன? மனிதன் எதை விற்கிறானோ, எதோட தன் நேசத்தை வைத்திருக்கிறானோ அனைத்திலேயும் தன் ரூகையும் வைத்திருப்பான். அடிக்கடிக்கு அங்க ஒரு டப்பா வச்சதுங்க, அங்க ஒரு செருப்பு வச்சதுங்க, இங்க ஒரு வஸ்து வச்சதுங்க. இல்லைங்க எஜமா, இப்பதான் ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு, வித்திருச்சாரு. சரி சரி, அதுல ஹயாத், இதுல ஹயாத், இதுல ஹயாத், இதுல ஹயாத், இதுல ஹயாத். எங்க அத்தனையிலேயும் ஹயாத்தை வச்சிருந்தா ஹயாத்தை வாங்க வர்றவரு எல்லாத்துலயும் ஹயாத் இருக்கேன்னு நினைப்பாரு. உங்க உயிரை வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னார். சரி, அப்படின்னா ஏன் உயிரை வாங்குறத கஷ்டம்? உங்க உயிர் மேரா பாஸ் கியா ஜி ஹை, மேரா பாஸ் கியா ஆபிஷ் நஹீ, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அந்த ஜோன்னா பையை தவிர. அந்த ஜோன்னா பையில நான் என்ன வச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு துண்டு கஃபன் துணி. அதை யாருக்கு கஷ்டம் தந்துடக்கூடாதுன்றதுக்காக அதையே சுமந்துக்கிட்டு அலையிறேன். நான் இதை இப்ப விரிச்சு படுத்துனா ரூ போயிடும் அப்படின்னு சொன்னார். எங்க படுங்க பார்க்கலாம், ரூ போகுதுன்னு பார்க்கலாம். ஃபரீதுத்தீன் அத்தார் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார். உடனே அந்த துணியை விரித்தார், கீழே தட்டி கீழே விரிச்சார். விரிச்சு சொன்னார், அப்படியே ஒரு கிழிச்சு படுத்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்சாரு. கடையிலிருந்து இறங்கி வெளியில வந்து இப்படி உருட்டி பார்த்தா உருள்றாரு, ரூகே போயிடுச்சுங்க. அந்த நிலையில் அவர்கள் நினைத்து பார்த்தார்கள், அல்லாஹ்வே நீ புரிய வைத்து விட்டாய், எனக்கு இந்த உலகம் சரியில்லை என்பதை எனக்கு தெரிய வைத்து விட்டாய். இந்த உலகம் ஏமாற்றும் உலகம், கலர் கலராக நான் வைத்திருக்கிறேன் அத்தர்கள். இதே போன்றுதான் உலகமும் கலர் கலரான உலகம், இது எதற்கும் புண்ணியம் இல்லாதது என்று தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் அவரை அனுப்பி வைத்தார். பிறகு அல்லாஹ் அவர்களை ஃபரீதுத்தீன் அத்தார் என்கிற உயர்ந்த அந்தஸ்திலே கொண்டு போய் நிறுத்தினார். மனிதனது மரணம் அவ்வளவு லேசாக வந்துவிடும், எந்த வகையான ஒரு தடங்களுமே இருக்காது. அது வருவதற்கு வந்துவிட்டால் உடனடியாக முடித்துவிடும். அஸ்பாபுகளின் கதவுகள் அனைத்தையும் அல்லாஹ் அடைத்து விடுவான். பெரும் பெரும் மருத்துவமனைகள் சிந்தனைக்கே வராது, பெரிய பெரிய மருத்துவர்கள் சிந்தனைக்கே வராது. என்ன மருந்து கொடுத்தால் மருந்து ஞாபகமே வராது. அனைத்து கதவுகளையும் அடைத்து விடுவான், ரூகை வாங்கி கொண்டு போய் விடுவான். இந்த உலகம் அவ்வளவு துரிதமாக முடிந்து போகின்ற உலகம். எனவே இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அந்த வாழ்க்கை முடித்து போவதற்கு முன்பாக எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என்றார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மக்கமா நகரத்துக்கு வருகை வந்த போது அங்கிருந்து மதீனா நகரம் செல்கிறார்கள். 16 நாட்கள் இரவும் பகலும் 14 நாட்களாக. இன்னைக்கு இஷா தொழுதுட்டு உட்கார்ந்தோம்னா தஹஜ்ஜுதை மதீனாவிலே போய் தொழும் அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி விட்டான். 16 நாட்கள் சஃபர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இஸ் சௌலாதின் மே மைனே சௌலா குர்ஆன் खत्म कर दिया. இந்த 16 நாட்களிலே நான் 16 குர்ஆனை முடித்தேன் என்றார். அப்படி என்றால் சஃபரிலே அவர்கள் குர்ஆன் ஓதுவதை தவிர்த்து வேறு எதுவுமே செய்யவில்லை என்று தெரிகிறது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஷா தொழுகைக்கு பிறகு நஃபில் தொழுவதற்காக வேண்டி தக்பீர் கட்டினால்
ஒரு ரக்காத்திலே 15 ஜுசுவை முடிப்பார்கள். இரண்டாவது ரக்காத்திலே 15 ஜுசுவை முடிப்பார்கள். தஹஜ்ஜுத் நேரம் முடிந்து போகும். ஃபஜ்ருடைய நேரம் வந்துவிடும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தக்பீரை கட்டினால் தொழுது கொண்டே இருப்பார்கள், ஃபஜ்ர் வந்துவிடும். ஃபாத்திமா தொழுது கொண்டே இருப்பார்கள், ஃபஜ்ர் வந்துவிடும். சொல்லுவார்கள், யா அல்லாஹ், யார் ராத் கோ இத்தனா கம் கர் தியா ஹை, என்னை இரவை இவ்வளவு சின்னதாக சுருக்கிட்டியே, நான் இப்பதான் தக்பீர் கட்டினேன், அதுக்குள்ள ஃபஜ்ர் ஆகி போச்சு என்றுவான். அப்படி என்றால் அவர்களுக்கு அந்த நேரம் எவ்வளவு புண்ணியமாக கழிந்திருக்கிறது, எவ்வளவு புண்ணியமாக கழிந்திருக்கிறது பாருங்கள். அல்லாஹ் இந்த தௌஃபீகை நமக்கும் தந்தல்வானாக. அல்லாஹ் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காதவர்களாக ஆக்கியருள் புரிவானாக. அமல்கள் எவ்வளவு சிறிய அமல்களாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யும் பாக்கியத்தை தந்தல்வானாக. அமல்களை செய்வது நமது திறமை அல்ல, நமது ஆற்றல் அல்ல, நமது வலிமை அல்ல, அல்லாஹ் நமக்கு தருகின்ற தௌஃபீக். எனவே ரப்பிடத்தில் ஒமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், या अल्लाह तू तौफीक दिया नहीं तो मैं अमल नहीं कर सकता, तू तौफीक दे दे या अल्लाह, नमाज पढ़ने तौफीक दे दे, कुरान तिलावत करने तौफीक दे दे, जिक्र करने तौफीक दे दे या अल्लाह, अच्छे अमाल करने के लिए तौफीक दे दे. अल्लाह நம்ம கேட்டு பரோம். या अल्लाह தொழுகிறதுக்கு தௌஃபீக் செய்யா ரப்பே, திக்ர் செய்ய தௌஃபீக் செய்யா ரப்பே, குர்ஆன் ஓதுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு ரப்பே, மனது உட்கார மறுக்குது ரப்பே, என் மனதை நீ இதான் இயக்குகிறாய், உன் கரத்திலே வைத்திருக்கிறாய், உன் 2 விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது, நற்காரியங்கள் செய்வதற்கு நீயே உதவி செய்திடப்பே என்று அவனிடத்தில் சரணடைந்தால் மட்டும்தான் நிகழும். அல்லாஹ் அந்த அருள் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله